ரிஷபராசிக்காரர்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள். ஒரு 3, 6, 11 என்கின்ற ஒரு 3 இடத்துல மட்டுமே நல்ல விதமாக செயல்படக்கூடிய சனி பகவான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்திற்கு வருகிறார். இது வரைக்குமே கனவு மெய்ப்பட வேண்டும்னு சொல்லுவோம் இல்லையா? என்னென்ன கனவு வச்சிருக்கிறீங்களோ அந்த கனவுகள் எல்லாம் வயதிற்கு ஏற்றாற் போல நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல சனி பயிற்சிங்க இந்த சனி பயிற்சி. ஒரு 3 வருஷத்திற்கு அப்பாடா தொல்லை எதுவும் இல்லைப்பா, ஏதோ ஓரளவுக்கு பகவான் பரம்பொருள் எனக்கும் கண்ணை திறந்து பார்த்துட்டார் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு நிம்மதியான சந்தோஷமான மகிழ்வான அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல சனி பயிற்சிங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனி பயிற்சி. ரிஷபராசிக்காரங்க இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சனி பகவான் 10ஆம் வீடை விட்டு 11ஆம் வீடான லாபஸ்தானத்துக்கு வர்றது அவங்களுக்கு பல விதத்திலையும் நல்ல பலன்களை உடனடியாகவே கொடுக்க போகுது. தொடர்ந்து அடுத்து கிட்டத்தட்ட வரக்கூடிய 2.5 3 வருஷத்துக்கு உங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு இது ஒரு பிரமாதமான காலகட்டம்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் தேடி வர ஆரம்பிக்கும். அவங்க மொத்தத்தில் ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சி ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுதுன்ற சொல்லலாம். ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு உப ஜெய லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால அடுத்தவங்களுடைய உதவியோ இல்லை மற்றவங்களுடைய தயவோ இல்லாமல் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை சனி பகவான் நிச்சயமாக கொடுப்பார். கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்புக்கு பல்வேறு வகையில் உங்களுக்கு பாக்கியங்களையும் சிறப்புகளையும் மதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னைக்கு வருமானம் வருது அல்லது இந்த மாதம் வருமானம் வருது அல்லது இந்த வருஷம் வருமானம் வருது அப்படிங்கிறத விட உங்களுடைய தலைமுறைக்கே தேவைப்பட்ட வருமானங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி மிக மிக மகிழ்ச்சியோடு ரிஷபராசிக்கு அமையுது. இதுவரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு 10ல் சனி பகவான் உட்கார்ந்துருந்தார். அவர் 11ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன ஆகுது? மிகப்பெரிய ராஜயோகம். பொதுவாக நிம்மதியை கொடுப்பார். இது வரைக்கும் அதாவது மற்றவங்களுக்காக இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இனிமே தான் இவங்களுக்காக இவங்க வாழ போகிறாங்க. ஏன்னா 11ஆம் இடம்ங்கிறது தனக்குன்னு 4 காசு எடுத்து வச்சுக்கணும். நமக்கு ஆத்திர அவசரத்துக்கு நமக்கு வேணும். நாளைக்கு நாம் யார் கையிலையும் போய் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு யோகத்தை இந்த சனி பகவான் தரப்போகிறார். அப்போ பொருள் அருள் அனைத்து சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய சனி பயிற்சியாக ரிஷபராசிக்காரங்களுக்கு முதல் தர ராஜயோகத்தை தரக்கூடியதாக இந்த சனி பயிற்சி இருக்கும். ரிஷபராசிக்காரங்களை பார்த்தீங்களா, சனி தான் முதல் தர யோகக்காரகன். சேவை செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏமாற்றப்பட்டு இருந்தவங்க எல்லாமே இப்போ ஏமாளியாக இருக்க மாட்டாங்க. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த புத்தி கூர்மையை அதிகப்படுத்தி குடும்பத்துக்கு அந்த புத்தி கூர்மை பயன்படுற அளவுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புகழ் பெறக்கூடிய யோகம். உழைப்பு அதிகமாக போட்டு புகழுக்காக இயங்கிட்டு இருந்தவங்களுக்கு உலக புகழ் பெறக்கூடிய யோகத்தையும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறது உண்மை. பரிகாரமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு பைரவர் வழிபாடு மிகப்பெரிய